தாமியா என்ற பக்தரிடம் பாபா சொன்ன வசனங்கள். பாபா தாமியா என்ற பக்தரிடம் ஒரு மாமரத்தை காட்டி, அதோ பார் மாமரத்தை, எவ்வளவு பூக்கள்! அப்பூக்கள் யாவும் பழங்களாகி விட்டால் எத்தகைய விளைச்சலாகும்! ஆனால் அந்தோ அப்படியாகிறதா? பல புஷ்பங்கள் காற்றில் கீழே விழுந்து விடுகின்றன, சில புஷ்பங்களே காய்க்கின்றன என்றார். அவரது திருமுன் வருவோர் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகிறார்களே தவிர பாபாவிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வருவதில்லை. கடைக்காரனிடம் காசு தந்து பொருள் கேட்பதைப் போல நேர்த்திக் கடனுக்காக பூஜைகளை செய்கிறார்கள். சிலர் வழிப்போக்கர்களைப் போல பாபாவிடம் வருகிறார்கள். சிலர் அண்டை வீட்டு பிள்ளைகள் போல அவரை அணுகுகின்றார்கள். சிலர் அவரை அறியாமலே சென்று விடுகிறார்கள். இன்னும் சிலர் பாபாவை தவறாக அடையாளம் கண்டு கொண்டு வேண்டுதல்களை வைக்கிறார்கள். அண்டை வீட்டு பிள்ளைகளும் வழிப்போக்கர்களும் ஊராருக்கும் நீங்கள் என்ன செய்வீர்களோ அப்படியே பாபாவும் செய்வார். வேறு எப்படி அவரை அணுக வேண்டும்? அவருக்கு உரிமையான பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். பெற்றோரிடம் பிள்ளை எப்படி உண்மையாக நடந்து கொள்கிறதோ அப்படியே எல்லாவற்றிலும் உண்மையோடும் சுத்த மனதோடும் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர் மீது பிள்ளை எந்த அளவு பாசம் வைக்கிறதோ அப்படிப்பட்ட பாசத்தை உங்கள் தந்தையாகிய சாயியிடம் வைக்க வேண்டும். உங்கள் பிள்ளைக்கு எந்த அளவில் நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்களோ அப்படியே பாபாவும் அவரது பிள்ளையாகிய உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார். அவரிடமிருந்து உரிமையோடு எதையும் எடுத்துக்கொள்ள இயலும். இல்லாவிட்டால் அவ்வப்போதைக்கு கெட்டதை பெற்றுக்கொண்டு செல்லும் வழிப்போக்கரை போலத்தான் இருக்க நேரிடும். நீங்கள் பாபாவின் பிள்ளைகளாகி உங்கள் தேவைகளை உரிமையோடு பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா, அல்லது அந்நியர்களாக வந்து இறந்து பெற்று செல்லப் போகிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். கனி தரும் பூக்களாக என்னை மாற்றி எனது வாழ்வை மணக்கச் செய்யுங்கள் பாபா என வேண்டுங்கள். வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.